जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். கடகராசி நேயர்களை, கடகராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மனசுல சில வெறுப்பு தன்மைகள் கடகராசிக்கு வரும். என்னத்தை வேலை பார்த்து, என்னத்தை சம்பாரிச்சு, என்னத்தை பிள்ளைங்களை படிக்க வச்சு, என்னத்தை இதுங்கெல்லாம் செய்ய போகுதுங்க, என்ன ஒன்றும் புரியல இப்படிங்கிற நிலைமை தான். இந்த புலம்பல் தான் அதிகமாக இருக்கும். இந்த புலம்பல் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்த்தா வீட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, ஏங்க நீங்கள் ஏதாவது ஒரு சொந்த தொழில், ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணினா ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது யோசிங்களாங்க. வேலைக்கு போகிறது தான் கஷ்டமாக இருக்குன்னா, ஏன்ட்டு எங்கள் அப்பா வீட்டிலேருந்து காசாக வருது, அடுத்த வாரத்தை அங்கே அப்படி தான் பாங்க, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து காசாக வருது, எல்லாம் செய்கிறோம், பொறுமையாக பார்க்கலாம், இப்படித்தான் அடுத்த பதில் வரும். ஏன்னு கேட்டால் இப்போதைக்கு இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாரம் கொஞ்சம் வெறுப்பான பதிலாக தான் வரும். சாத்வீகமான பதிலாம் எதிர்பார்க்க முடியும். ஏதாவது நீ ஒன்று கேட்டது, நீ அங்கிருந்து எடுத்துன்னு வந்தியா? இல்லை தானே, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது கேட்டால் 3 தலைமுறையை தோண்டி அப்புறம் பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்சிருவா, அப்புறம் உனக்கு தான் ஆசைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, வேலையாட்கள் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, கவனமா வேலையாட்கிட்ட நீ இப்போ பேசி, நீ ஏதாவது கொஞ்சம் முறைச்ச மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ, நீ வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்து என்னென்ன பண்ணினியோ அத்தனையும் உன் ஜாதகத்தை நான் சொல்ற மாதிரி 3 மடங்கு அவன் கூட வேலை செய்யறவன் புரட்டி போட்டுருவான். ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் கவனமா இரு. வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது கவனமா பேசு. இங்கே பேசுறதா கூட ஏதோ ஆஃபீஸோட போயிடும், வீட்டில் பேசுறது 3 தலைமுறைக்கு எடுத்து பேசிடுவாங்க. ஜாக்கிரதை. உன்னால அப்புறம் ஜீர்ணிக்க கூட முடியாது. என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கவனமா இரு. வேலை மற்றும் முயற்சிப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் வர விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. உடல் நலம் கவனம் தேவை. சில பேருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும்.
வியாபாரத்துல பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் தொடர்பான தொழில், உணவு, தொழில் மற்றும் சேவை துறைகளுக்கு லாபம் அதிகம் உண்டு. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். கூட்டு தொழிலில் பொறுமை தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தாய் வழி உறவினர்களால் நன்மை கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி, சுப பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். சிறப்பா இருக்கும். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்ப ஒப்புதலுடன் காதல் விஷயமும் முன்னேறலாம். சிறப்பா இருக்கும். எதிர்பாராத பண உறவு கிடைக்கலாம். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். வீடு நிலம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதற்கு தகுந்த மாதிரி மைண்டு கொண்டு போகும். பூசம் கடகராசி, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. இதுல ஆயில்யம் கடகராசி கொஞ்சம் அப்நார்மல் தான். கொஞ்சம் அப்படியே ஏதோ ஓடிட்டு இருக்கும். அதுவும் அவங்களுக்கு வயசாயிடுத்துன்னு சொன்னா ரொம்ப மரியாதையெல்லாம் இருக்காது. ஏதோ இருக்கிறத அப்படியே பார்த்துன்னு போயிட்டு வந்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ஒரு பொம்மை மாதிரி இருக்க வேண்டியதுதான். மற்ற ராசிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டியது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது, பேசுறதெல்லாம் வேண்டாம். அனைவரின் பிரச்சனைகளையும் உங்கள் தலையில் ஏற்றி கொள்ள வேண்டாம். உன் பிரச்சனையை நீ பார்த்தாலே பெரிய விஷயம். நீ 10 பேரோட பிரச்சனையை எடுத்து தலையில போட்டுண்டு இது தேவையா நமக்கு? அவன் பிரச்சனையும் அவனுக்கு 1000 இருக்கு. நீ எல்லாரோட பிரச்சனையும் தூக்கி தலையில போட்டுண்டு இவனுக்கு செய்யணும், அவனுக்கு செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பா. கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டா இரு. இப்பதான் கொஞ்சம் இருக்க பார்த்துக்கோ. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். பொறாமை கொண்ட உறவினர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம். பொறாமை கொண்ட உறவினர்களிடம் குடும்ப ரகசியத்தை பகிர வேண்டாம். நான் ஏன் இதை 2 தடவை சொல்றேன்னு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த வாரம் இது நடக்கும். சரியா? பெண்கள் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தாய்மை தொடர்பான நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கலாம். சில பெண்களுக்கு மாசமா இருக்கிறது நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அழகு, கல்வி, மருத்துவ துறையில் இருப்பவர்கள் நல்ல முற்றம். உடல் நலத்தில் கவனம் தேவை. நிறைய குடி, நீர் அருந்துவதை அதிகரிக்கவும் அப்படின்னு சொல்ல. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட கிழமை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திங்கட்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையா உங்களுக்கு அமையும். கடகராசி, அமைதியாக நீங்கள் சுமந்த பாரத்திற்கு இந்த வாரம் இறைவன் பதில் தர போகிறார். நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் இழந்ததை திரும்ப வராவிட்டாலும் அதை விட சிறந்தது உங்கள் வாழ்க்கைக்கு வர தொடங்கும். நீ நினைச்சது இழந்துட்ட, சில விஷயங்களை இழந்துட்ட, இனிமேல் வரது கண்டிப்பா இழக்க மாட்டேன், சேமிச்சு வச்சுப்பேன். அது உனக்கு உண்டு. அதுக்குண்டான விஷயங்கள் உண்டு. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு விளக்கேத்து வாழ்க்கையில அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீ மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, திங்கட்கிழமையில விளக்கேத்துன்னு சொன்னா உன்னால ஏத்த முடியும் தானே? கோவிலுக்கு போனாலும் சரி, பக்கத்துல வீட்டுல ஏத்த முடியும் தானே? சிம்பிளா பரிகாரம் சொல்றேன். திங்கட்கிழமை சிவபெருமான மனசுல நினைச்சு விளக்கேத்து சிறப்பா இருப்பேன். வாழ்க வளமுடன்.